எருமை மாத்திரை போக முட்டாங்கிட்டு. நீ போ என்னாவ அக்கா அந்த செருப்பை வச்சு என்ன எரிய முடியுமாக்கா? அதோட நாடை நின்று காசு வாங்கிட்டு போயிடுவேன். வெள்ளங்குள்ளங்கம்மாக்குள்ளே எங்கே வெள்ளரிக்கா தோட்டத்திலே. தம்பி உண்மையில நீர்மலைக்கு அடிப்பியாடா தலைக்கு? அந்த கொட்டு அப்படியே இருக்கிற மானாமல்ல தானே வச்சிருக்க கொட்டுக்க. எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு புட்டே என்று சொல்லி துற போனவளே. நிறைய அடி வாங்கியிருக்காண்டா சிக்கறா. தொட்டு புட்டே என்று சொல்லி நான் துற போனவளே, நான் சொந்தமுள்ள வாவோடணும் என்னை சொக்கி சொக்கி நின்னவளே. வெள்ளங்குளங்கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே, எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு புட்டை என்று சொல்லி தூர போனவளே, நானும் சொந்தமுள்ள மச்சானது சொக்கி நின்னவளே. ஒரு சொடக்கு மேல சொடக்கு போடுது. வந்தவன பொசுக்குடி நீ விரும்புறேங்கறீல, எதை பார்த்து நீங்க விரும்புறீங்க? அடேப்பா என்னங்க? ஏ அழக பார்த்தா இல்ல, வேற எதை பார்த்து? காலை தூக்குனீங்க, அதுல ஒரு சன் டிவி பார்த்தேன். வேற கேபிள் கனெக்ஷன் பார்க்கலே. அந்த டிவில தான் நான் ரொம்ப நாளா வயலும் வாழும் நடத்தலாம். டே பார்த்துட்டேங்க போஞ்சிர போதா. ஆனா உங்க வயலே வாழுமா இருக்கு. எங்க இன்னொரு தூக்கவா? வேணாம், ஒரு வாட்டிக்கே போதுண்டில. ஏன் தாலக்கரை ஜீவசமாதி அவ்வளவு வெறுப்பு உண்டாயிட்டா? ஏய், இந்த இளைஞர் 3 பேத்துக்கு நீ தூக்குனே, அவங்க ஒரு நாளைக்கு அடிச்சு விட்டு போயிடுறாங்க. எங்க அண்ணன் எல்லாம் பயங்கரமா ஒரு நாளைக்கு ஒன்னே அடிக்க போய் பாத்துக்கப்ப. அத நீ இது பண்ணனும், மறுபடியும் மணிக்கு நீ பெல்லு போடணும். சரி, மணிக்கு பெல்லு இல்லாம தான் சுத்திட்டு இருக்கியா? அது நம்ம பழைய காலத்து கருங்குளத்து முனி மணி. அது காடு கடந்த போது ஒரு வாரமா அதையே எனக்கு எப்படி சிங்க வா. ஏய் அம்சுகரா. என்னது அம்சுகுதரா? ராம் ஏய் பாடுதே உன் வாயை பாட்டா பாடுங்க. ஆமா, நீ பெரிய சங்கீத சோர்வொலி. அப்படியே பாடி பொழந்தளிருவா, பாடுங்க. அம்சுகரா புடிச்சுக்கறா இந்த கரு கருன்ட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம். இது தமிழ்நாட்டுக்காரே மாதிரி மோசமானது யாரும் கிடையாது. அறிவாளி ஒரு டீஸ் ஊட்டி சாட்டாமல் கிடக்க, அதை தெரியாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். இதை எங்கிட்டு பரட்டுங்க, அந்த வயரை எங்கிட்ட இழுங்கன்னு கடைசியில் பார்த்தா அது இன்ஜின் வேலை வரைக்கும் இழுத்து விட்டு போயிடுவேன். அவங்க சாரு போய்ங்க போய் ஏன் தொண்டை எனக்கே செம்புரியாட நக்குன மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்னாதான். நீ என்ன இடத்துல வந்து காலை தூக்குனே இந்த வாரம் முடிவுறம் ஜம்பட்ட விழுந்து வச்சு. இங்க பாரு, வரி வரும்போதே விழுந்ததா இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கலாம். தோடு கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க, தோடு நாலாங்க, தோடு அஞ்சாங்க, தோடு ஆறாங்க, தோடு ஏழாங்க, தோடு எட்டாங்க, தோடு ஒன்பதாங்க, தோடு பத்தாங்க, தோடு 11ஆங்க, தோடு 12ஆங்க, தோடு 13. எத்தனை தோடு இருந்தாலும் ஒரு தோடு தான் மேல. ஏப்பா இப்படி ஒரு பாட்டா? அடுத்த வரி தெரியலடா. அதான பார்த்தேன். என்ன நாங்க கூட அடிச்சிட்டே கிடக்குறோம். ஏ பாடி லச்சாக வரவே லச்சாக, பாடி லச்சாக வரவு ஆயிரக்கணக்கு வரவு மூவாயிரம். உனக்கு தெரியல இந்த வாயை மூடானா நீ? ஆமா, நீ சூப்பர் சிங்கர் முத்துச்சி மக. அப்பலாம் சொல்லாத, சித்தப்பார மக. கொஞ்சம் குனிவே, ஒரு ஷாட் போட்டுக்கிறேன். நான் போடவா? சாரி, ராங் நம்பர். சிஞ்சா 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 தில்லு மேருகு மேரு துல்லுகு. நான் வண்ணனோட கல்ல இருக்கிற ஆள் நினைச்சிட்டேன். ஆனா கடைசில தெரியுதா சுண்ணாம்பு 13. வாங்கி குடிச்சு பாரு. அவ்வளவு தூரம் வந்து கல்லு நினைச்சு வந்து சுண்ணாம்பு 13 வந்து ஏங்கற அப்புறம் கொடுத்தா வேண்டான்ற அப்புறம் கருவாச்சி பாடாத. நான் போயிடுறேன் அப்புறம். நானு மொத்த கருவாச்சி ஆத்தவும் சோப்பு நானும் சோப்பு. சத்தியா வயிறு அதப்பா இருக்கு சென்னையா ஓடு சென்னங்க. இல்ல சாப்பாட்டுல பிரச்சனையாண்டே தீரதுக்குள்ள போட்டுரும். ஐயா அந்த புரு புருன்னு கேக்குது, அது ஒரு 2 கிலோ தர முடியுமா மாப்பிள்ள? அத்தேன் திருநா அத்தேன், நீங்க எல்லாம் போய் பிடாவர கம்மாயில தூண்டி ஓடலாம். ஆளாளுக்கு நோண்டாது நல்லா தானே எல்லாரும் போட்டு இது பண்றீங்களா? சார் போயிங்க. அந்த கடுப்பு ஓண்ட திணிச்சு இப்போ பாருவேன். இங்க திணிக்கிறா நான் திணிக்கிறான்னு பார்ப்போம். ஓத்தாங்கட்டு வாங்க அங்கிட்டு புரியுதுன்னு சொல்லுவே எல்லாரும் ஏமாத்த தெரியுறீங்க. நான் ஏமாத்த மாட்டேன். நான் உன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 100 ரூபா பத்திரத்துல தான் கையெழுத்து போட்டு தான் வருவேன். என்னன்னு கொஞ்சம் வாலியம் பண்ணு. என் பக்கத்துல வா. பயமா இருக்கே. பயப்படக்கூடாது. நான் முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் தான். கூச்சமா இருக்கு. டேப்லெட்லயே உன்னை கலைச்சிடுறேன். இங்க பாருங்க, மாத்திரை கசனம் எனக்கு வேண்டாம்.
ஏன் மாத்திரை போடுறேன்? அது யார் பெண்களை சந்திக்கிறது? அதுக்கு என்ன ஏன் மாத்திரைன்னு பேர் வச்சேன்? ஏமாத்திர கிடையாது. உன்னை இது பண்ணிட்டு ஏமாத்திருவேன். ஏமாத்திர என் அருகில் வா. உன்னை நான் நோத்தங்கம்னு வையே மாட்டேன். ஒரு முறைக்கு நீ என் சித்தி மக வேணும். பேப்புளுத்தி சித்தி மக என்ன வேணும்? தங்கச்சி நொத்தாச்சி. ஆனால் உலகத்திலேயே நாடக கலை மட்டும் கிடையாது, கராட்ட கலை எல்லா கலையில தான். நான் ஒரு கராட்டத்தில் பார்த்து கண் கலங்கியிருக்கேன். சொந்த மகளை ஒருத்தர் ராஜபாட்டு போட்டு டம்மு டம்முன்னு அடித்தார். ஏன்னு கேட்டேன். வயிற்று பொழப்பு கேரண்டார். இந்த கலையில் அதே உண்மையிலே கைதட்டலாம் மங்காளி. இது எனக்கு தங்கச்சி தான். நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் அந்த மேடைக்கு எனக்கு நீ தங்கச்சி கிடையாது. 3:30 வரைக்கும் எனக்கு நீ 3:30 வரைக்கும் எனக்கு அடிப்புக்கிறா. அப்புறம் புரிஞ்ச வந்து கையை பிடிப்புக்கிறா. இங்கிட்டு வா என் தங்கம். தங்கம் ஜதியபடியா நான் தரேன். என்ன நமிதா அண்ணாடி சிமெண்ட் மூட நல்லா இருக்குடி. மொத்தா சட்டி போடல பேசிருக்கு வந்து பெட்டக்ஸ் அடிக்கிறோம். பெட்டக்ஸ் காலி பண்ணுறேன். சட்டி போடுறது எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா? அடிக்கும் போது லைட்டாக எவ்வும் போது அந்த பிச்சு வந்து ஸ்பின் மட்டும்தான். உள்ள பேண்டே ஓட்டிருக்கேன். ஸ்பீடு ஆகாது. பாக்குறியா? ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அதோட படுத்துரு. அப்படியே காலம் எந்திரிக்க மாட்டேன். கைக்கு குமிஞ்சிரும். செல்லே புகஞ்சிரும். என்னோட ஸ்டூடெண்ட் வாமாப்புல இருக்காங்க. ரெடி பப்புளு? அப்போ குறையா இருக்கு. ஹலோ. அது எனக்கு எக்கோ கூட வேணாம். இந்த இன்னர் மட்டும் ஏற்றுங்க சாமி. நல்லா இருப்பேன் மச்சான். ஹலோ பாலமேடு பப்புளு ஆனந்தராஜ் பயலுங்க. என்ன கொடூரத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கொடூரமாக பண்ணுவாங்களா? அவன் அந்த பலத்தியா ஒல்லியாக இருப்பேன். அவனை கூட நம்பு முண்டை நரம்பு தராஜி முண்டை. இன்னொரு ஆள் யாரு? பப்புன்னு ஒருத்தருக்கே. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பாவாடைக்கு நுழைஞ்சு அவன் பாட்டு போயிட்டானப்பா. அவன் இருக்க சைஸுக்கு பாவாடைக்கு தான் நுழையறான். போகிறதும் இல்லாமல் அந்த பிள்ளை மைட்டப்பா வந்துட்டு போயிட்டேன் உள்ள போய். கட்டுனேன் கொட்ட ஒன்று அதை கட்டிக்காக்க ஒரு காவலுண்டு. சுத்துனேன் பூமியெல்லாம் இந்த சொந்தத்தை தேடவும் ஆளவும். சக்கமா நீ சொல்லம்மா. நீ உண்ட வாழ்க்கைக்கு பேர் என்னம்மா? கட்டுன போட்ட ஒண்ணு கட்டி காக்க காவல் உண்டு. ஐயா ஒண்ணு கீழே போடு. ஐயா ஐயா நீங்க விவசாயா? காலையில் எந்த புரிஞ்ச உளுந்தோட வாங்கி தருவேன்னு பார்க்குறேன். ஓனரே வெட்ட வரீங்களா ஐயா? ஏங்க நீங்கள் ஓனரா? ஏன்னா மாவிளக்க திங்காமல் வச்சுருக்கீங்க. உங்கள் விளக்கு மாவிளக்கு. அவங்க ஐயா இறந்துட்டாரு. எரிக்கிறது கட்ட தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏலை உன்னை இதை தூக்கிட்டு வர சொல்லவே இல்லை மிஸ்டர். ஆனா கொண்டா முட்டை என்னடா தூக்கிட்டு வந்தாலும் வைகிற, தூக்கிட்டு இல்லாட்டாலும் வைகிற. இதான் கிடைச்சா? சரி அவன் விவசாயி. நீங்க? ஆனால் உன் கூட நாடத்துக்கு வரதுக்கு ஓட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாம்டா. ஏன் ஒரு நாளைக்கு ஒன்றை தூக்கிட்டு வர சொல்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ வெயிட் ஆனால் தூக்க முடியலடா. ஏய் அது வரப்புள்ள லூசு. அது வாமாட. என் வாய்க்கால் நீ வெட்டின போதும் அந்த மேடை கரைச்சி விடுவாங்கட்டு. லூசு அது திங்கக்கூடாது. ஆயி இவன் அருளண்ணே மம்பட்டி கணையை ஒழிச்சுக்குறியான்ப்பா. இந்தா குளிக்கல வச்சுக்குருவேன். இந்தா கணையே உள்ள வரிச்சு. அதை கலட்டக்கூடாது. நான் இதை தள்ளுறேன். லூசு அது நீக்குறோம். ஆனந்த் அது லூசு. அங்கிட்டு போ. டேய் மம்பட்டி வைங்க ஐயா. அப்பா நீ வெட்டி பிறந்தா போதும் கொண்டு வாப்பா. உலகத்திலே எப்படி ஒரு சம்சாரி நான் பார்த்ததில்ல. என்னைய புடிய கொண்ட புடியில வைக்கிறேன். ஆனா இவெல்லாம் கருதுக்குள்ளா கருத வண்டிக்காரன் கருதுன்னு நினைச்சு அறுத்துட்டு போயிருவேன். நான் கேட்கறேன் இவனுக்கு இந்த மரத்தையே தூக்க முடியல. இவன் என்ன பிறந்தல போறான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு இதுக்கு கண்டாலி உள்ள அவங்க ரெண்டு பேரும் மோசமானவங்க. நீ திருந்த மாட்ட ஐயா. கண்மை ஒன்று யாரு இவ்வளோ போட சொன்னா?
ஒரு நாளைக்கு 70 ரூபாய்க்கு கண்மை வாஞ்சி அன்பாளையம் வட்டத்தில் போகுது. இது நம்ம தாயமங்கலம் பஸ்ஸு செல்வம் ஆரன் தானே. கிளிப்புள்ளி அது பைப்பாருன்னு கிடையாது, புள்ளி முண்டை, அது கெளுத்தி முள்ளு. பட்ட நிலவு போல யசனுக்கா கொட்டு கூட வரப்புள்ள நம்ம வரப்புள்ள விளையாண்டான் யசனுக்கா கொட்டு கூட. பட்ட நிலவு போல யசனுக்கா கொட்டு கூட. கோபப்படாதே, தொழில பொறுமை தான் முக்கியம். என்ன அது கிடுக்கிடுன்னு இப்படி ஆடுதுன்னு. ஆள் வளருதோ இல்லையா, அது பாடு வளருது. ஆனா எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் காளை மாடு இருந்தா இந்த முளைக்குச்சிலே கட்டிடுவேன். லூசு. நீ ஆட்டிக்கிட்டீங்க அர்த்தப்படியான தள்ளி நாடு. அந்த அக்காட்ட போக கூடாது, அது அப்போ அப்பா ஐயா. தாய்மூலம் முத்துமாரி கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு இட்லிக்கு மாவு ஆட்டுறாரு. இப்படி அது வந்து பெரிய கிரைண்டரு. என்னப்பா சாமான் அடியா, ஏன் சாமான்ட்ட வர நீ? அது சாமியம் கிடையாது, கண்ணு கூத்துற டீப்பு மருந்து. உருட்டி முழிக்கையில ஏசுனக்கா கொட்டு கொட்ட உடம்பெல்லாம் அடி உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசுனக்கா கொட்டு கொட்ட வாடா அழகரு போடுறோம், அழகரு வாவோர் போடுறோம் குண்டிய கடிச்சு போயிடா அழகரு போடுறா, கம்பு கூட்ட அத்துடுறா அழகரு. மம்பட்டி கணையை திருப்பி விடுறா அழகரு. கொலகேசில சத்தியபுரி உள்ள போறான். நீ வாய் விட கூடாது அழகரு. உருட்டி முழிக்கையில ஏசுனக்கா கொட்டு கொட்ட உடம்பெல்லாம் அடி உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசுனக்கா கொட்டு கொட்ட உருட்டி முழிக்கையில ஏசுனக்கா கொட்டு கூட உடம்பெல்லாம் தாயம் போட்டாண்டா அழகரு. தாய விளையாடுற முண்டை 12. இப்படி அடிச்சா எப்படி பொம்பளை ஆசை வரும்? ஒரு தாயன் போகாத ஒரு 3. நாயை துவஞ்சிட்டான்டா. தம்பி அவன் வயசுக்கு 8 கொஞ்சம் குனிஞ்சு கொடுங்க. நான் குனிஞ்சு கொடுக்குறேன், நீ லேசா அதுல எண்ணெயை தடவி விடு. போடா. மாமரத்து குயிலு உன் மஞ்சமிடும் மயிலு ஆற போற போற போற. என்னப்பா எவுரா இன்னைக்கு வார லீவு. முண்டைக்கு டவர் கிடைக்கலையா? முண்டை சொல்லக்கூடாது ஆகி. சிங்கினுக்கா சின்ன கிள்ளி சிரிக்கும் பச்சை கிள்ளி ஓட்டி வந்த மேடையில் ஆட்டமாட ஆட வந்த மேடையில் அதுவும் ஆடுறா. ஆட்டம் தான் ஆட சொன்னேன். என்னண்ணா செஞ்சான்? தீபாவளி குளுக்க சீட்டு போடுறேன். சிங்கினுக்கா மூடு வந்து போயிடுவாங்க முண்டை. குடும்பமே சேர்ந்து ஆடுது. பக்கத்தால் ரொம்ப உருக்கு ஆமா 10 கதை உள்ளத்தில இருக்கு. பக்கத்தால் ரொம்ப உருக்கு. Oh my God, very very danger man, man country, triple H. ஒத்த பணியாரத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. முண்டை முன்னாடி வாடா, அப்பனால குத்த முடியும், பின்னாடி இருக்கடா போன. உன் முதுல குத்துறான்டா, இருக்கடா முத. பெரியப்பா நீங்க ஆடுங்க பெரியப்பா.
தம்பி தம்பி இதே சாக்கு நீங்கள் பேர்ஸ் காட்ட அடிக்கிற மாதிரி இருக்கேன். இதான் சறுக்குடா பச்சை மண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா வர சொல்லுங்க நான் ஒரு தடவை. உட்காந்து எந்திரிச்சோம்ல, நான் எந்திரிக்கல உன்னை யாரும் எந்திரிக்க சொன்னா? என்னன்னா வர மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை. அவளுக்கு 30 சொல்லலை. என்னைக்கு சொல்லும்? உனக்கு தான் என் நாக்கு தள்ளுது அடி. அப்புறம் யார் சொல்ற? வனாவுடை கிராமத்தின் சார்பாக எம்கேஆரிடம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் ஆனந்த்ராஜ், பப்ளு, இவரை ஒரு போர்டு போடுற அழகரு, ஆயிடா அழகரு. விழா கமிட்டியே பேக்கில் அடிக்க வரேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத, ஆமாம், நானே 2வது வருஷம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 70 வருஷம் வந்திருக்காரு. பக்கத்து ஊர்லேருந்து என்னையே கூப்பிடல முண்டை. இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் இது ஆமை நினச்சி பயந்துட்டு போகுது. 100 நாள் வேலையில் வேணை பற்றி பேசுங்க தாய். எங்களுக்கு பொன்னாடை ஓர்த்திய அன்பு உள்ளங்களுக்கும். இப்படி போகக்கூடாது, எல்லாம் நினச்சி போங்க தான். ஏன்னா அந்த ஊருக்கு மானாமதுரை பகுதியில் எத்தனையோ ஊருக்கு மாமா கூட வந்திருக்கேன். நம்ம வண்ணாரனோடைக்கு முதல் தடவை இன்னைக்கு தான் வர்றேன். அது வருவதற்கு கொடுப்பனை கொடுத்தது இந்த முனியந்தேன். ஆனால் முனியனை இந்த மானாமதுரை மேடையில் பிளேட்டில் கொண்டு வந்து என்னை இறக்குவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தம்பி உனக்கு பிளேட் வைக்கிற அளவுக்கு பண்ணி விடுவேன். பெரிய தலைவர் அமெரிக்கா ட்ரம்ப்பு பிளேட்டில் வந்து மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் இறங்குனேன். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து இங்கிட்டு வர்றதுக்கு இந்த 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு எதில் வந்தீங்க? ட்ரை சைக்கிளில் தான் வந்தேன், உண்மையை சொல்கிறேன். ஆனால் வந்து எங்களுக்கு பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு சிறந்தான முறையில் நன்றி. எனது சார்பாகவும் எங்களை உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, எங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவன் கள்ளிசேரியைச் சேர்ந்த எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக சிறந்தான நன்றி என்று இழந்த வணக்கம் 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 வணக்கம். ஈரான் அமெரிக்காவிடம் சண்டை போட்டது. அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்தாலும் இந்த ஈரான் தன் நாட்டினுடைய வீரத்தை விட்டு கொடுக்கவில்லை, சண்டை போட்டது. அப்பொழுது நமது இந்திய முதலமைச்சர், பிரதமர் எல்லாரும் சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அதை கைவிட்டார். ட்ரம்புக்காக இந்த வண்ணனுடைய ட்ரம்ப்பு அவருடைய சிலையை நான் திறப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அவருடைய சிலையை திறக்க போகிறேன். கைதட்டுங்க. ஆய் வருதா ட்ரம்ப்பு தாத்தா? ஆய் வருதா? அப்போ ட்ரம்ப்பு நன்றி சொல்லுப்பு. தோலில் போட்டுக்கடா சிச்ச மாதிரி. எல்லாம் கைதட்டு கொடுங்க. பச்சை மண்ணும் உங்களை சிரிக்க வைக்கிறேன். அதை ஊதி செக் பண்ணிக்கோங்க. ஹலோ கொஞ்சம் எக்கோ. சொல்கிறது வைங்கப்பா. பெருங்கொண்ட தகடு வைக்கிற குடும்பம். கேக்குதா? ஹலோ உங்க எல்லாத்தையும் கேக்குதா? ஆமாம், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸ்டூடெண்ட்டுக்கு பூரா ஆண்டு விழாவில் அறிவுரை சொல்ல வர்றாரு. கொஞ்சம் கம்மியா இருக்கு. சார்பு வைங்க கொஞ்சம். கேக்குதா? உங்க எல்லாத்தையும் கேக்குதா? கேக்குது. எனக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய உனக்கெல்லாமா? எங்களுக்கு எல்லாம் உனக்கெல்லாம் பொத்துனதுக்கு கமிட்டி வேதனை படணும். அடிச்சாம்பாரு, என்னை செருப்பு அடிச்ச மாதிரி பேசுறான். ஏன் ஸ்டூடெண்ட் அல்லவா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய என்ன ஊரு? அறந்தாங்கி. அறந்தாங்கியா? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க ட்ரம்ப்பு தாத்தா. சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்திலே கம்மா கரை ஓரம் அமர்ந்திருக்கின்ற இந்த முனியனுடைய அருள் பெற்று, கம்மா கரை ஓரம் அருள் பெற்று, முனியன் அருள் பெற்று இந்த நாடகத்தை நடத்தி எங்களை இந்த மேடைக்கு அழைத்து வந்த அத்தனை உறவுகளுக்கும் பாதந்தொட்டு நன்றி என்று சொல்லடா. இவ்வளவு பெருசா 500 ரூபா செலவாகுமே. காலையில நீ எப்படி மானாமரை தாண்டேன்னு பாக்குறேன் ட்ரம் தாத்தா. ஏண்டா கோதா, சின்னதா சொல்லி கொடுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி
இந்த மாதிரி நடைபெற்றேன் எங்களுக்கு கைதட்டலாம். உண்மையிலே இந்த வயதிலே நான் கூட பேர் வாங்கவில்லை. ஆனால் என்னுடைய மாணவர்கள் சொல்லி கொடுத்ததை அப்படியே செய்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதை தொடர்றது மட்டும் வச்சுக்கக்கூடாது. சாத்தில் அடிச்சு மச்சான பார்த்துக்கக்கா. எதை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, இது தானா வந்துருது. இவன் உன் புருஷனா இருந்தா தாத்தாடி கொலைகளை விட கொண்டு முடியாது. முதல்ல வந்து ஜென்மத்தில் கட்டில் நடக்காது, ஏற முடியாது. முட்டை முதல் நீ தாங்க வேடா என்னைய நசிங்கிருவிய. சின்ன சின்ன கொட்டாகை சிங்கார மேட ஒட்டு இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டெப்பு போட்டு நிறைய மாஸ்டர்கள் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. ஓ, ஆபத்தானதா இருக்கு. நல்லா பாருங்க தம்பி, கடலாம சின்ன சின்ன டான்ஸ் வருத்தி இன்னைக்கு கரண்ட் கட்டு, நாளைக்கு வாங்க. எங்க விழுந்துட்டு பாக்குறேன் பாரு, பிறகு திணிப்பேன். இங்க என்ன தெரிகிறது? அது ஒன்னைய பார்த்தா கூட ஏதாவது ஏடிஎம் கார்டு தெரியும். உங்காலே விழுந்து வந்து பாக்குறானே. 4 டவுசர் போட்டிருக்கீங்க, உறிஞ்சு விட்டுருவாங்க. ஆம்பளை காலே உத்து பாக்குறாங்க. சின்ன சின்ன டான்ஸ் வருத்தி பபுல ஊட விழுந்து 2 ஓட்டையும் கர்றா. கண்டாலி மை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு உங்களே காலி பண்ண வைக்கிறாங்க. அடி சின்ன சின்ன அடி சின்ன சின்ன பொண்ணு ஒருத்தி, சிங்கார பொண்ணு ஒருத்தி. நம்ம 2 பேரும் என்ன தூக்குறான்? நம்ம 2 பேரும் வேஸ்ட்டு. சித்தப்பு, நீங்கள் தூக்குற தூக்குல கறிக்கடை மானாமதுரை பாலா செவரொட்டி அல்லணும். இதப்பா ஒன்று செஞ்சுக்கிறவா. குழந்து ஓச்சு ஏன் சித்தப்பா கொட்டை அடிக்குதா? தம்பி தூக்குறதுக்கு முன்னால ஏதாவது மன்னிக்கப்பா. குச குச போட்டு அந்த தட்டிட்டுலாம் தீ பிடிச்சது தெருவில் செய்ய போறாங்க. தூக்குற எப்படா தூக்குவ? அதுக்கு மேல தூக்குனா கவுட்ல புண்ணுடி. கவுட்டு கிழிஞ்சிருன்றி உனக்கு. சித்தப்பா இந்த அங்கோசத்தை கழட்டுங்க சித்தப்பா. அதே இடைஞ்சா இருக்கு. ஏன்டா முண்டை ஒட்டி வச்சிருக்கேன்? என்னடா என்ன அது? என்ன பேம்பஸா சித்தப்பு? இது என்ன சித்தப்பு? என்ன சித்தப்பு கரையாம்பத்து மாதிரி இருக்கு? எந்த அறிவுரையுமே இல்லை. எப்படி நீர் இருக்கிறாரு? இருக்கா இல்லையா கூட தெரியல. இதை கலட்டுங்க சித்தப்பு. அது இன்னும் இடைஞ்சலா இருக்கு. நாடா இருக்குதுல. இப்போ தூக்குங்க சித்தப்பா. இதை கலட்டுங்க சித்தப்பு. ரொம்ப இறுக்கமா இருக்கோ, தூக்க முடியல. இதையும் கலட்டுங்க. ஏலே என் காசு ஊரம் டவுசரா தேம்போதா? என்ன உரிய உரிய வந்துட்டே டவுசரு. நீங்கள் டவுசரை கலட்டினா கூட யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. இது மாதிரி தான் இருக்கும்.
1 பாயிண்ட் வண்ணனுடைய முனியப்பன் டீம். கபடியா ஆனா உன்னைய மாதிரி ஒரு கிறுக்கு முண்டை வளங்க. என்ன கிறுக்கு மாட்டேனியா? உன் பெத்த புள்ள சத்த அமத்துமா. உனக்கெல்லாம் கள்ளி பழம் ஊத்தி கொண்டு விடியா அனுப்புறான். இவெல்லாம் உன் மயனா இருந்தா எரும மாடு வரைக்கும் அவன் என் மயன்ற. இல்ல ஒரு பேச்சுக்காக. என்ன பேச்சு? ஒரு பேச்சுக்காக அப்பா சொல்றேன். போய் வாங்கிக்கப்பா. அண்ணே சொல்றது கேள். சத்தியப்பிரியா மயன் இவனா இருந்தான்னு வை. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பால் குடிக்க வருவேன். அவங்க அம்மா எலும்பு எலும்பு உள்ள இருக்க குடல் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து. உன பார்த்தா புள்ள ஆசையா வராது உள்ள இருக்கே. அது பசிச்சா அப்பாட்ட வாங்கி சாப்பிடு போய். அப்பா பழம் வச்சிருக்காரு. மலக்கண்ணு மயனே ஒரு ஆட்டம் போடுங்க போ. மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு மாடி வச்சு மாடளவு சன்னல் வச்சு மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தாலைய கண்ணம்மா அடி ஓம் புருஷே நான் தான் நடி தம்பி தம்பி நீங்க ஜூம் பண்ண போதும் ஆடுங்க. இந்த மாதிரி மாடி மேல மாடி வச்சு நீச்சல் போட்டியிலே முதல் பரிசு பாலமேடு பப்புலு. கப்பு வாங்கிடுவார்ல. இந்த இழப்பு தாங்க முடியல. பெரியப்பாய் பெரியப்பா வாங்க பெரியப்பா. ஒன்றுக்கு வருதா பெரியப்பா? இருக்கக்கூடாது ஆய். இந்த ஸ்டெப்பை கவனிங்க. ரெடி? சஞ்சா சஜா சஞ்சா சஜா. இதே மாதிரி போடணும். சித்தப்பா முத குதிக்கணும் சித்தப்பா. இந்த வாரம் சித்தப்பா ஒன்று ஆய் ஒட்டிடுச்சுல. என்னடா செய்றான்? பால் குடிக்க வரான். எதுல குடிச்சா குடிச்சு போறேன் பாவம் சின்ன பிள்ளை. வாடா வாடா ஆசைப்பட்ட. அதான் பெரிய மனிதன். ஏன்னா பசி இருக்கிறதுனால தான் வர்றான். பாலை உனக்கு நான் தர்றேன். ரப்பரை கடிக்காம பாலை குடி. பெரியப்பா மல்ல மல்ல மருத மல்ல. ஆனா அருள அதிசய புலாக்கா சிரிப்பேன். மல்ல மல்ல மருத மல்ல மல்ல மருத. என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்த உள்ள? என்ன வாடான்றீங்க? என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தா? டேய் 3 ஆட்டம் தான் ஆடுவேன். ஆட சொல்லுவேன். அதுக்கு நெடுந்தூரம் போக வேணாம் நினைக்கும்படியும் நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம் நினைக்கும்படியும் நடக்க வேணாம். உண்மையிலே பெருமைக்கு சொல்லலை, நமக்கே இழைக்குது. இந்த உடம்பு கனத்தவங்களுக்கு உண்மையிலே இழப்பு அதிகமாக இருக்கும்னே. ஆனால் அந்த வெயிட்டான உடம்புனால தன் குடும்பத்தை எப்படியாவது இந்த நாடக கலையிலே சாதித்து காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறேன் பார். ஐயா உங்கள் 2 பேர்த்தையும் மாணவனாக பெற்றதுக்கு பெருமையாக நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன் ஐயா. அது என்னங்கய்யா மேடை மேடைக்கு உங்களுக்கு ரோசை குதி வந்துடுது என்னங்கய்யா. ஆகுன்னா அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன். ஐயா ஏற்கனவே போனேன் இங்கே போகிறேன். அப்போ வழி தெரியாமல் ஜூம்பி எடுத்துட்டாங்க. ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்து சாதிக்கிறவன் தான் சாதிக்க முடியும். எங்கள் மச்சான்
பிராமணக்குறிச்சி கண்ணமச்சா இருக்கார். வெளிநாட்டில் வேலை பார்த்து அங்கே கஷ்டப்பட்டு வந்ததேன் மீண்டும் தன்னுடைய சம்சாரி வேலையும் ஆடு மாடு வளர்ப்பதையும் கை கொடுத்துறார். அவர் ஒரு உதாரணம் அவருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறேன். 1000 கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எங்கள் அண்ணன் ரத்தின பாண்டியன் இருக்குது. என்னையோட பேர் வாங்கின ஒரு மூத்த கலைஞர் எங்கள் அண்ணன் ரத்தின பாண்டியன். இன்றைக்கி நம்மளோட சேர்ந்து ஏன் காலத்துக்கு தகுந்த மாதிரி இளைஞர் மத்தியில் எங்கள் அண்ணன் அது பேர் வாங்கிட்டு இருக்குன்னா அதான்டா பெரிய ஆள். நம்ம என்ன பெரிய ஆள்? ரோசப்படக்கூடாது. இப்போ நான் போக மாட்டேன். அரட்டால உடிக்க கூட கூப்பிட விட மாட்டாங்க. உனக்கு கொண்டே விடுவேன். நீங்களே வேணான்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஆனால் நீ உனையும் தாண்டா உமாளுக்கு போனேன்னு அது அம்மா மாவளை கடுக்கன்றேன். பெரியப்பா சீவசமதி ஏற்கனவே அவன் தான் மாவுல கூட வந்திருக்கான்னு சொன்னியே. அண்ணா என்னண்ணா ஓமச்சி கூட கடிச்சு பிடிச்சா என்னண்ணா அண்ணா அந்த ரங்குன்னு ஆடுங்கிற சித்தப்பு அது போன சித்தப்பு ரெண்ட நக்கண்ண இது என்னடா கொடலு அண்ணன் மாதிரி ஆடு. எங்க அண்ணன் வரிப்பா குதிங்க வரிப்பா. தம்பி நீங்கள் 4 பேரும் இதை தவிர எதையுமே பார்க்கல. அப்படி யார் பார்க்குறாங்கன்னு அருளண்ணே நோட் பண்ணி ஒரு சிட்டியில் எழுது. தலைக்கு 200 வாங்க விட மாட்டேன். ஏன் பார்க்கறதுக்கா? அதுக்கு ஒரு நாளைக்கு 650 ரூபா செலவு. அடேங்கப்பா. நெய் போடுவேன். நெய் அவரு கலெக்டர் அலோரு ஏதாவது பண்ணி விடுற அலோரு. உனக்கு 8ல என்னடா பண்ற? ஒரு நாக்கு போடுற நாக்குத்தி மாதிரி உள்ள உறிஞ்சி எறா கப்பலிங்க அலோரு. குசை போட்டு விடுற அலோரு. சாம்பிராணி பொடுத்து விடுற அலோரு. திரும்பிட்டு சாட் போடுற அலோரு. எந்திர அழகு மடுவில் கை வைக்காத ராமு. மடுவை கடிச்சு போயிட்ட அழகு செய்யக்கூடாது. மடுவெல்லாம் காலி பண்ண முடியும். ஆனா அருள் நீ வேணா வீட்டு குருநாத உங்க பார்த்து சொல்லி வைங்க சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த போட தம்பி அது ஆட்டு கிடையாது. ஏற்கனவே முளைய பஞ்சமா இருக்கு. அது ஆட்டவா நோட்டவான்ற ஓ வயசுக்கெல்லாம் போய் அத்தை தண்டி பொம்பளே ஆட்டவாலாம் சொல்லக்கூடாது. தொட்டு வைக்கவா நல்ல நக்கறவோ அது கொஞ்சம் வாலிமை வைங்க மச்சான். அத்தேன் நீ வாடா. உலகத்துல கருப்பு தாண்டி அழகு. உனக்காக புடைக்கிற சொலகா இருப்பேன். அந்த சொலகுல நான் அரிசியா இருப்பேன். பெரியப்பா நீங்க டைலாக் தெரியலன்னா பொத்திக்கிட்டு இரு. உடனே அடிச்சிருவாரு எதுவும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு வெயில்ல ஐஸா இருப்பேன். அந்த ஐஸ்ல நான் குச்சியா இருப்பேன். நீங்க நான் வடியுவேன். அப்படியே நான் சப்புவேன். நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா? ஐஸ் தானடி சொல்ற மயிறு. நான் உனக்காக கிரைண்டரா இருப்பேன். அதுல கரண்டா நான் இருப்பேன். நான் கரண்டை கட் பண்ணிடுவேன். நான் சென்ட்ரேட்ல ஓடுவேன்ல ட்ரன்னு. நான் டீசல் வாங்கி ஊத்துனா நோத்தால ஓடுவேன். தண்ணியில ஓடுவேன். ஓடாயம் ஐயா அவனை சொல்லி வைங்க. சும்மாரா அவர் பண்ற நேரம். உனக்காக கம்மாயில நான் முங்கிக்கிருவேன். நீ முங்கிக்கிட்டேன்னா நான் மேலே ஏறி குசை போட்டு விட்டுருவேன். நான் வீசுவேன். என்ன ஒரு வீச்சா? சின்ன பையப்பா. உனக்காக நான் பால் மாடா இருப்பேன். கறக்குற பாலை நான் இருப்பேன். நான் புண்ணு வச்சிருவேன். நீ புண்ணு வச்சுட்டேன் நான் மருந்தை போட்டு விட்டுட்டு விருன்னு இழுப்பேன். ஆய் செய்யக்கூடாது தம்பி. நீ பள்ளிக்கூடம் புழு புழுன்னு படிப்ப. அதில் 1வது கூட படிக்க மாட்டேன். என்னமோ பெரிய குருட்டு கோக்கு முண்டை. அவனை பார்த்து அம்மா சிரிக்கிறேன். அந்த சென குதிமேனே கொண்டு போயிரு. கண்டு போய் கரையில் வச்சுட்டு போட்டு அடிக்க. லூசு செய்யக்கூடாது. லூசு
தம்பி நீங்கள் பேக்கிலே அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எங்கிட்டு போங்க கடல் ஆமா. ஏய் நீ பொம்பளை போ. நீ ஏன்டா வா. உனக்காக நான் பொட்டை கோழியா இருப்பேன். உன் காலை உடிச்சுல சூப் வச்ச பாரு எனக்கு. நான் குருணை மந்த வச்சு கொண்டு வருவேன். அத்தேரே கொல்ல பார்க்க. உனக்காக நான் நடு வீட்டில் படுத்திருப்பேன். இங்கே ஒரு தம்பி சொல்ல சரியான சாட்டியா? அப்போ படிக்கல என்ன ப்ரோ? எந்திரிச்சு போறையெல்லாம் விட்றாரேவா? படிப்பை பற்றி சொல்லும் போது இறிட்டேன். நல்லா சரியான சாப்பிட்றா. உலகமே சாப்பிட்டா சத்தியப்படியா? ஆமாம், இந்த ஏரியாவில் கூட வருதான் நான் வாமடை ஓட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஓமுண்டை ஒன்றுக்கு இருக்கும்போது இரசம் அடிக்குது. நீ வேற லூஸு. தம்பி அந்த பிள்ளைய பற்றியா வர்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே 2 ஷாட் போட்டில. நீ வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன செய்ய? கையை எடு பத்தினியே. படிதாண்டா 10 மணியா? நீ 10 மணி கிடையாது, எனக்கு பிடிச்ச 7:30 மணி. அது எப்படியா? சாமர்த்தியம் விட மாட்டேன். ஓகே ஓகே. இல்லை அந்த கொஸ்டின் தான் எனக்கு முக்கியம். அவர் என்ன சொன்னார் அந்த ஐயா? இப்போ அந்த நிலைமையை மட்டும் பாருங்க. ரெடி? கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே. அடி அஞ்சுதமி ஏன் ரஞ்சுதமி, ஏன் அஞ்சுதமி. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏன் கண்ணையா. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரதையா. கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சே பல்வரச பார்த்தா உன்ன சுதி ஏறதே. அடி ஆத்தா மனசுகம் பாடுதே. சாத்து கூடி சாரெடுத்து தேச்சு வச்சே கண்ணத்தின் மாறி என்ன முழுசாகத்தா. பக்கமாறும் அந்த பொழுதாகத்தா. உன்னத்தா தொட்டதும் தொட்டதும் குடேரும் மெதுவாகத்தா. இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சுல பால வார்த்ததன்ன சொல்லையா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல நேரில் வந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தாமத்தாமலை பாய்ச்சி வந்த பச்சையின் தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். விளந்தா கொட்டணும் கொட்டணும், தாலியோ கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும். உனக்காகத்தான், இந்த சத்திய பிரியா புருஷனுக்காகத்தான். ஏ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா. உங்களை பார்த்தது எனக்கும் காதல் ஹலோ ஹலோ. உன் காதலை எடுத்து சொல். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திண்டல் அடிக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திண்டல் அடிக்க. முகத்தையும் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெக்கம் ஒரு வண்ண கோலம் என்று போட, இனி நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திண்டல் அடிக்க. தாவணி நழுவினார்
எல்லாத்தையும் வழிபட்டு